வணக்கம் டிபிகே டாக்ஸ். இலக்கியா சீரியல் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக இப்போது சன் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு வருது. இந்த சீரியலில் லீட் ஹீரோயினாக இலக்கியா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பற்றின பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியலில் இலக்கியா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் சாம்பவி. இவங்க 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஆந்திர மாநிலம் மச்சிலிப்பட்டினம்ன்ற ஊரில் இவங்க பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு இப்போது 31 வயது ஆகுது. சாம்பவி அவங்களோட அப்பா ஆந்திராவை சேர்ந்தவர். சாம்பவி அவங்களோட அம்மா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க இருவரும் காதலித்து தான் திருமணம் செஞ்சுருக்காங்க. இவங்க சாம்பவி அவங்க தன்னோட பள்ளி படிப்பை ஆந்திராவில் தான் படிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் கல்லூரி படிப்பை இவங்க சென்னையில் இருக்க உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜில் படிச்சிருக்காங்க. காலேஜ் படிக்கும்போதே இவங்களுக்கு ஹேட் ஷூட்டில் நடிக்கிற வாய்ப்பெலாம் கிடச்சிது. 2016ஆம் ஆண்டு அச்சம் என்பது மடமேடாம் படம் மூலமாக தான் இவங்க முதல் முறையாக சினிமாவில் அறிமுகமாக வராங்க. சாம்பவி அவங்க இதுக்கப்புறம் தமிழ் தெலுங்கு 2 மொழிகள்லேயுமே திரைப்படங்களில் நடித்தாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு 2018ஆம் ஆண்டு தாமரைன்ற சீரியலில் தான் ஒரு சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் ஒரு சூப்பரான கதாபாத்திரம் கிடைச்சிது. இந்த சீரியலில் இவங்க நடிச்சிட்டு இருக்கும்போதே தெலுங்குலையும் மல்லீஸ்வரின்ற சீரியலில் நடித்தாங்க. கண்மணி சீரியலில் முத்துச்செல்வின்ற கதாபாத்திரத்தில் நடித்தது மூலயமா தான் பிரபலமாக தமிழில் அறிமுகமானாங்க சாம்பவி அவங்க. இதே போல் கயல் சீரியலோட தெலுங்கு ரீமேக்கான சாதனான்ற சீரியல்லையும் ஹீரோயினாக இவங்க தான் நடிச்சிட்டு வராங்க. சாம்பவி அவங்க பிப்ரவரி 11, 2022ஆம் ஆண்டு பிரசன்னான்றவங்களோட திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வரைக்குமே சாம்பவி அவங்க தமிழ் தெலுங்குன்னு 2 மொழிகள்லேயுமே ரொம்பவும் பிஸியான சீரியல் ஆர்டிஸ்ட்டாக இப்போது நடிச்சிட்டு வராங்க. தொடர்ந்து இவங்க சீரியல் மற்றும் சினிமாக்களில் நடித்து பிரபலமடையவும் டிபிகே டாக்ஸ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.